السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. وقال أيضا: أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதம் 26ஆம் பிறையினுடைய இந்த ஜும்மா பெருநாளில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எல்லா வகையான பாவங்கள் தீமைகளிலிருந்து நாம் விலகி நிற்க அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக. நம்முடைய குடும்பத்தினரிடத்தில், சமுதாயத்தினரிடத்தில் ஒருங்கிணைந்து வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நல்குவானாக. நம்முடைய குடும்பத்திலேயும், வியாபார ஸ்தலங்களிலேயும், தொழில்துறையிலையும், கொடுக்கல் வாங்கலிலேயும், எல்லா சந்தர்ப்பங்களிலையும் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் அளித்து அருள் புரிவானாக. அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் செஹத் சலாமத் ஆஃபியத்தையும் ஈமான் இஸ்லாம் தக்குவாவையும் தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக நாம் அல்லாஹ்வை சென்று அடைகிற பாக்கியத்தை தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி தினங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் மனித கோடிகள் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒரு லட்சியத்தை அடிப்படையாக வைத்து, குறிக்கோளை அடிப்படையாக வைத்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்கின்ற நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே ஒரு இலக்கு இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், திட்டம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் படைக்கப்பட்டதனுடைய பலனை, நாம் பிறந்த பலனை நாம் அடைய முடியாது. நம்மில் பலர் அலட்சியமாக வாழ்கின்றோம். அந்த அலட்சியத்தை கைவிட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான்: அப்போ ஹசிப்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? தேவையில்லாமல், அனாவசியமாக, அர்த்தம் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் படைத்ததாக எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வியாக நம்மை பார்த்து கேட்கிறான். இந்த உலகத்தை படைத்த நோக்கமே நமக்காகத்தான். நாம் இந்த உலகத்தை நல்ல முறையில் அனுபவித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்று. அல்லாஹ் படைத்த நோக்கமே ஒரு நன்னோக்கத்தில் தான் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அவன் வேஸ்டாக, வீணானதாக படைத்து விடவில்லை. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அதாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்தை நீ பாத்திலாக, அனாவசியமானதாக நீ படைக்கவில்லை.
என்று நாம் ஒரு துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அதாபன்னா, நீ மிக தூய்மையானவனாக இருக்கிறாய், நரக அதாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயா என்றெல்லாம் நாம் துவா கேட்கிறோம். என்றால் அல்லாஹுவே ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நீ உலகை படைத்திருக்கிறான். அந்த நல்ல நோக்கம் இந்த உலகத்தை நாம் நல்ல முறையில் நேர்மையான முறையில் பயன்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இதை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கென்று சில லட்சியங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்களுக்கு இலட்சியம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறத, நம்முடைய பயணம் இருக்கிறது, அது வீணான பயணமாக ஆகிவிடும். ஊர் தெரியாமல் பயணம் செல்வது போன்று ஆகிவிடும். இதற்கு முன்னோர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இரண்டாம் உமர் அவர்களுடைய அந்த மணியான வாசகங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு இலட்சியத்தை, குறிக்கோளை அடிப்படையாக வைத்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கும் சில குறிக்கோள்கள், சில திட்டங்கள் இருக்கின்றன. நம்பர் 1, அவர்கள் கூறுவது, என்னுடைய வீட்டை ஒரு இஸ்லாமிய வீடாக நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். வீட்டிலே எந்த அனாச்சாரங்களும் நடைபெறக்கூடாது, தப்பு தாண்டவங்கள் நடந்து விடக்கூடாது, ஹராமுகள் உள்ளே பூந்து விடக்கூடாது, வணக்க வழிபாடுகளோடு என்னுடைய இல்லம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதற்கு இணங்க என்னுடைய சச்சா மகள் ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக்கை நான் மனம் முடித்தேன். அவர் நல்ல பெண்மணி. என்னுடைய வீடு அப்படி மார்க்கமயமாக ஆகிவிட்டது. என்னுடைய வீட்டில் எந்த அனாச்சாரங்களும் அபாச்சாரங்களும் இருப்பது கிடையாது. என்னுடைய திட்டம் நிறைவேறியது. நம்பர் 1, நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் இருக்கிறதே, நம்முடைய இல்லம் இருக்கிறதே, அது மார்க்கமயமாக இருக்க வேண்டும். நம்பர் 2, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், புனித மதீனா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிற இந்த மதீனா, இங்கே நீதியோடு நேர்மையோடு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நான் விரும்பி, இந்த மதீனாவிலே ஒரு ஆளுநராக நான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேறிவிட்டது. ஆம், மதீனா இன்றைக்கு நீதியோடு நேர்மையோடு இருக்கிறது. இது என்னுடைய இலக்காக இருந்தது. நம்பர் 3, நேர்வழி பெற்ற அந்த குலஃபாய ராஷிதீன்கள் ரலியல்லாஹு அன்ஹும் எப்படி நீதியான நேர்மையான ஜனநாயக ஆட்சியை மக்களுக்கு வழங்கினார்களோ, அவர்கள் சென்ற அந்த சீரிய நேரிய பாதையிலே நானும் அந்த ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்க வேண்டும், இமாரத்தை ஏற்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். முதலில் மதீனாவின் ஆளுநராக, இரண்டாவதாக கலீஃபாவாக, இந்த நாட்டின் அதிபதியாக நான் பொறுப்பேற்று 4 குலஃபாக்கள் வழியில் செல்ல வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன். அதுவும் நிறைவேறிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ். 4வது ஒரு திட்டம் பாக்கி இருக்கிறது. அது என்ன திட்டம்? இந்த உலகத்திலே வாழும் காலம் நற்காரியங்களில் ஈடுபட்டு, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி திட்டம், இறுதி திட்டம். அதற்காக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியனிடத்திலேயுமே இந்த திட்டம், இந்த இலட்சியம் இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம எல்லோருடைய இலட்சியமும் இந்த உலகம் அழியும் உலகம், ஒரு நாள் நாம் அழியா உலகம் செல்வோம், அங்கே நாம் சுவனம் சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு, ஐடியாவோடு நாம் வாழ வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மன வேட்கையை இப்படி வெளிப்படுத்தினார்கள். அருமை சகோதரர்களே, இன்னும் சில உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இந்தோனேசியா 40 வயது மிக்க ஷேக் யூசுப் மன்சூர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாருல் குர்ஆன் என்கின்ற ஒரு இஸ்லாமிய ஸ்தாபனத்தை நிறுவுகிறார்கள். அந்த தாருல் குர்ஆன் இஸ்லாமிய ஸ்தாபனத்திலே குர்ஆனை மனப்பாடம் செய்யும் அந்த கல்வி நிலையங்களை அவர் நடத்துகிறார். அதன் பொறுப்பாளராக, தாளாளராக அவர் பணிபுரிகிறார்.
மாஷா அல்லாஹ் அவருடைய அந்த கல்வி நிலையங்களிலே, தலைமை நிலையத்திலே மட்டுமல்ல, அதனுடைய பிரான்ச்சுகள்லையும் எல்லா நிலையங்களிலேயும் குர்ஆனை படிக்கின்ற அந்த மாணவர்கள் எண்ணிக்கை 6 லட்சத்தை தொட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே 6 லட்சத்தை தொட்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய ஸ்தாபனத்திற்கு, கல்வி ஸ்தாபனத்திற்கு 6000 கிளைகள், ஷோபாக்கள் உள்ளன. இலவசமாக தங்கி படிக்கின்ற மாணவர்கள் 3000 பேர் இருக்கிறார்கள். இவர் எழுதிய நூல்கள் மட்டும் அன்பான பெருமக்களை, கிதாபுகள், அரபி கிதாபுகள், மார்க்க கிரந்தங்கள், அவர் எழுதிய மார்க்க கிரந்தங்கள் 230 கிரந்தங்கள். ஆனால் இவருடைய வயசு என்ன? 40 வயசு தான் அன்பு சகோதரர். ஒரு இலட்சியம், ஒரு திட்டம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ கல்வி நிலையங்கள் இருக்கின்றன, பிரான்ச்சுகள் ஆரம்பிக்கிறார்கள், ஆங்காங்கே அவர் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விற்பனர்களை, மார்க்க அறிஞர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு அருமையான திட்டம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களை. இதே போன்று நமக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கிறதா? நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஏதாவது லட்சியம், ஏதோ ஒரு திட்டத்தோடு நாம் வாழ வேண்டும். மூன்றாவது ஒரு நிகழ்ச்சி, அருமை சகோதரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயது 14. பள்ளிவாசலுக்கு தொழச் செல்கிறார்கள். 2 அறிஞர்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? ஹதீஸுகளிலே பலகீனமான ஹதீஸுகளும் இருக்கின்றன, பலமான ஹதீஸுகள், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் இருக்கின்றன. பலகீனமான ஹதீஸுகளிலிருந்து, நபிமொழிகளிலிருந்து பலமான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை பிரித்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் யாராவது ஈடுபட்டால் நன்றாக இருக்குமே என்று அன்பு பெருமக்களே, 2 அறிஞர்கள் பேசிக்கொள்ளுகின்ற அந்த பேச்சு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காதிலே விழுகிறது. 14 வயது தான் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மனதுக்குள்ளே சொல்லுகிறார்கள், அதற்காகத்தான் நான் இருக்கிறேனே என்று சொல்லிக் கொள்கிறார்கள். 14 வயதிலே அதற்காகத்தான் நான் இருக்கிறேனே என்று சொல்லிக் கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் செய்த அந்த உழைப்பின் மகிமையை பார்க்கிறோம். இறுதி மூச்சு வரை அவர்கள் செய்த அந்த உழைப்பு, அல் ஜாமியு சஹீஹ் என்கின்ற அவர்கள் எழுதிய அந்த சஹீஹுல் புகாரி கிதாப் இருக்கிறதே, குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறது. குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து ஜாமியு சஹீஹ் புகாரிக்கு தான் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் உலகம் அதிகம் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது என்றால் அது ஜாமியு சஹீஹ், சஹீஹுல் புகாரி தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். 14 வயதிலே அவர்கள் எடுத்த அந்த முயற்சி ஒரு இலட்சியத்தோடு, ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு என்ன செய்வார்கள்? இரவு நேரத்திலேயும் கூட நிம்மதியாக உறங்க மாட்டார்கள். பல முறை எழுந்து அவர்கள் ஞாபகத்தில் இருக்கிற அந்த குறிப்புகளை எல்லாம் தங்களுடைய அந்த பதிவேடுகளிலே பதிவு செய்துவிட்டு திரும்பவும் தூங்குவார்கள். பகலிலேயும் உழைப்பு, இரவு தூக்கத்திலேயும் கூட இது பற்றிய சிந்தனை. சொன்னால் நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். 10 லட்சத்துக்கும் அதிகமான ஹதீஸுகளை, நபிமொழிகளை அவர்கள் மரணமிட்டிருக்கிறார்கள். அந்த 10 லட்சத்து ஹதீஸுகளிலிருந்து 7500 ஹதீஸுகள், பலமான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை பிரித்தெடுத்து தான் ஜாமி சஹீஹை தயார் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு புகாரியிலே 7500 ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கிற காரணத்தினால்தான் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே புகாரி புகாரி என்று பேசிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய கைகளிலே அந்த கிதாபுகள் தவழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு லட்சியம் இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டுமா இல்லையா? எதற்காக நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம்? வீணாக படைக்கப்பட்டிருக்கிறோமா? அர்த்தமில்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறோமா? சோம்பாரிகளாக, சோனகிரிகளாக அலைவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா? எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லாமல், எந்த ஒரு தொழில்துறையிலையும் ஈடுபடாமல், எந்த ஒரு கைவினை பொருள்களையும் தயாரிக்கின்ற அந்த உழைப்பில் ஈடுபடாமல்,
வாராதிருக்கின்றோமே, அப்படி இருக்கலாமா? சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும். மயிலாடுதுறையிலையும் பார்க்கலாம், மற்ற ஊர்களிலையும் பார்க்கலாம். சில பேர் வியாபாரத்திலே வளர்ந்தோங்கி கொண்டே போகிறார்கள், அடுத்தடுத்த பிரான்ச்சுகள் தொடங்கி கொண்டே இருக்கிறார்கள். 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் ஆரம்பித்த அந்த ஜவுளி கடைகள் இன்றைக்கு அது ஜவுளி கடல்களாக எப்படி மாறுகின்றன? யோசியுங்கள் அன்பு சகோதரர்களை, பெரியவர்கள். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லுகிறேன். அடுத்தடுத்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, யோசியுங்கள். ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் பெயரை சொல்வதற்கு யோசனையாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தினுடைய தலை நகரத்திலே ஒரு பிரான்ச் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், மன நிறைவோடு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு படி அளந்து கொண்டிருக்கிறான், நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம், அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு லட்சியம் வேண்டும் அல்லவா, ஒரு நோக்கம் வேண்டும் அல்லவா இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது? இஸ்தான்புல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு? ஒரு நேரம் வரும், இஸ்தான்புல் இருக்கிறது, அது வெற்றி கொள்ளப்படும் என்று முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அப்போது இஸ்தான்புல் இருக்கிறதே, அது முஸ்லிம்களுடைய கைவசம் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவருடைய கைவசம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கடக்கின்றன. முகமது அல் ஃபாத்திஹ் என்பவர் என்ன செய்கிறார்? முகமது அல் ஃபாத்திஹ் அவர் ஒரு இளைஞர், இஸ்லாமிய இளைஞர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஒரு முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றார்களே, அதற்கு ஏற்ப தம்முடைய 15 வயதிலே தம்முடைய குதிரை மேல் ஏறி இஸ்தாம்புல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிறார். கடல் குறுக்கிடுகிறது. ஆஹா, கடல் குறுக்கிடுகிறத இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இஸ்தாம்புல் ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படும், அது இஸ்லாமிய ஜனநாயக அரசு அங்கே நிறுவப்படும் என்கின்ற அந்த ஹதீஸுக்கு ஏற்ப யோசிக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த கடலுக்கு வரும்போதெல்லாம் யோசிக்கிறார். கடல் படையை அவர் ஏற்படுத்துகிறார், உருவாக்குகிறார். கடல் படையை ஏற்படுத்தி அருமை சகோதரர்களே, கடல் வழியாக சென்று தரை மார்க்கமாக மட்டுமல்லாமல் கடல் மார்க்கமாகவும் சென்று இஸ்தான்புலை அவர் எதிர்கொள்கிறார், தாக்குதல் தொடுக்கிறார். மாஷா அல்லாஹ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாண்டுகளுக்கு முன்னால் அறிவித்த அந்த அறிவு மெய்யாகி விடுகிறது. இஸ்தான்புல் முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நடக்கின்ற உண்மை, நேரடி உண்மை. ஒரு லட்சியம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள். நம்மிடத்தில் என்ன குறிக்கோள் இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன லட்சியம் இருக்கிறது? இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன, இலட்சியம் என்ன? எந்த ஒரு காரணம் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகள் என்ன? இதற்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதித்திருக்கிறார்கள்? இது போன்ற பல விஷயங்களை கேள்விப்படுகின்றோமே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை தட்டி எழுப்புகிறதா என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. இதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு வருகிறேன். பல இலட்சியங்களை கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். பல்வேறுபட்ட உயர்ந்த உன்னதமான லட்சியம். ஒரு தலைவருக்கான தகுதி என்னவென்று கேட்டால் பல்வேறுபட்ட யோகிய அம்சங்கள் இருக்கின்றன. அவரிடத்தில் ஆளுமை பண்புகள் இருக்க வேண்டும். அதில் ஒரு முக்கியமான ஆளுமை பண்பு என்னவென்று கேட்டால் எதிர்கால திட்டம், இலட்சியம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு பொறுப்பை ஏற்கிறார் என்றால் அவருக்கு என்று ஒரு உயர்ந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருக்க வேண்டும். இந்த ஒரு ஸ்தாபனத்தை எப்படி வழிநடத்தி செல்வது, ஒரு சமூகத்தை எப்படி வழிநடத்தி செல்வது, அடுத்த ஆண்டுகள்லையோ, அடுத்த 10 ஆண்டுகள்லையோ, அடுத்த 20 ஆண்டுகள்லையோ இந்த சமூகத்தை எப்படி ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வது, இந்த லட்சியம் வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நம்முடைய ஒரு குடும்பத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது? திருமணம் முடிப்போம், பிள்ளைகளை பெற்றெடுப்போம், அந்த பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்குவது? மார்க்க அறிஞர்களாக, ஆபீஸ்களாக, காரிகளாக,
சிறந்த பட்டதாரிகளாக மார்க்கம் அறிந்தவர்களாக உருவாக்குவது, இது போன்ற திட்டங்கள் அன்பு சகோதரர்களே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இலட்சியங்களோடு வாழ்ந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்வார்கள். பயங்கரமான டென்ஷன்ல இருக்கிற போதும் கூட, பயங்கரமான நெருக்கடியான நேரத்திலேயும் கூட அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தது என்ன, எதிர்கால திட்டம் எப்படி என்றுதான் யோசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படாத சோதனைகளால் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றன. சில சோதனைகள் போது நாம் நிலை உடைந்து போகிறோமே, வியாகுலப்பட்டு போகிறோமே, அசந்து போகிறோமே, இனி என்ன ஆகுமோ என்று நாம் ஸ்தம்பித்து போகிறோமே. அப்படியெல்லாம் இல்லை அன்பான பெருமக்களே. மக்காவிலே அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன, வர்ணிக்க வார்த்தைகள் இருக்கின்றனவா? தாய்ஃப் நகரத்திலே அவர்கள் பட்ட துன்பங்கள் வர்ணிக்க வார்த்தைகள் இருக்கின்றனவா? புனித மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், அங்கேதான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்ததா? அந்த ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்வார்கள்வா, அந்த நெருக்கடிக்கு மத்தியிலையும் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில திட்டங்கள், சில லட்சியங்கள் நிறைவேறாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையவில்லை. யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு சிறந்த முன்மாதிரி அல்லவா ஹிஜ்ரத் பயணம். நாம் பல முறை கேள்விப்பட்டோம். அந்த பாலைவனத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த மக்கா எதிரிகளுடைய அந்த மிரட்டலுக்கு மத்தியிலே அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சுராக்கா குறிப்பிடுகிறார். சுராக்கா பின் மாலிக், நம்முடைய மிஸ்பாருத அரபிக் கல்லூரியுடைய மீலாது பயானில் நாம் கேட்டோமா இல்லையா? சுராக்கா பின் மாலிக் குறுக்கிடுகிறார். எதற்காக குறுக்கிடுகிறார்? அங்கே மக்காவிலே ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. யார் முகமது நபியினுடைய தலையை கொண்டு வருகிறாரோ அவர் உயிரோடு கொண்டு வந்தாலும் சரி, பிணமாக கொண்டு வந்தாலும் சரி, யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 செந்நிற ஒட்டகை பரிசு என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 100 செந்நிற ஒட்டகையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சுராக்கா பின் மாலிக் என்ன பண்ணுகிறார், நன்கு கவனிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி வருகிறார். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரால் முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பிடிக்க முடியவில்லை. அங்கே சில அற்புதங்கள், அந்த அற்புதங்களின் விளைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிடிக்க முடியவில்லை. கடைசியிலே அவர் இயலாமல் ஆகிவிடுகிறார், கையாளாகாமல் ஆகிவிடுகிறார். அப்போது நன்கு கவனியுங்கள். அந்த சுராக்காவை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். சுராக்கா, ஒரு நேரம் பாரசீக மன்னர் கிஸ்ரா, அந்த கிஸ்ரா அணிகின்ற அணிகலன்கள், அவர் அணிகின்ற அணிகலன்கள் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். சுராக்கா ஆச்சரியப்பட்டு போய் விக்கித்து போய், காரணம் இப்போது அவரால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிடிக்க முடியவில்லை. எனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து விட்டார். கிட்டத்தட்ட இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டார். யாரை சொல்லுகிறீர்கள்? பாரசீக மன்னன் கிஸ்ராவையா நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று ஆச்சரியத்தோடு காரணம், அன்றைய காலகட்டத்தில் பாரசீக நாடு இருக்கிறது, பாரசீகர்களுடைய கையில் இருந்தது. பார்சி பேசக்கூடியவர்களுடைய அந்த அந்நியர்களுடைய கைவசம் இருந்தது. அந்த நாட்டை எப்படி பிடிக்க முடியும்? அவர் அணிகின்ற அணிகலன்கள் எப்படி எனக்கு அணிவிக்க முடியும்? ஆச்சரியப்பட்டு போய் கேட்கிற போது தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஆம், பாரசீகத்திலேயும் இஸ்லாம் சென்று அடையும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு பஞ்ச பராரிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். சத்திய சஹாபிகள், எந்த செல்வமும் இல்லை, எந்த பணபலமும் படைபலமும் இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பாரசீகம் நம் கைக்கு வரும் என்று சொல்கிறார்கள். இதை கேட்கின்றவர்கள் நையாண்டி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார். பாரசீகம் உங்களுடைய கைக்கு கிடைக்குமா? 20 ஆண்டுகள் கடக்கின்றன அன்பு சகோதரர்களே பெரியவர்களே. அன்றைக்கு இஸ்லாம் எங்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னறிவிப்பு செய்தார்களோ அல்லது கனவு கண்டார்களோ அது அப்படியே நடைபெற்றது. மிகச்சரியாக 20 ஆண்டுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சி காலம், காதிசியா போர். தாங்கள் வரலாற்று நூல்களை புரட்டி பாருங்கள். அந்த காதிசியா போரிலே பாரசீகம் முஸ்லிம்களுடைய கைவசம் வருகிறது. முஸ்லிம்களுடைய கைவசம் காதிசியா போரிலே வருகிறது. வந்ததோடு அந்த பாரசீகத்திலிருந்து கிஸ்ரா மன்னன் அணிகின்ற அந்த அணிகலன்கள் கனிமத்து பொருளாக, யுத்த பொருள்களாக புனித மதீனா மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது.
சேர்க்கப்பட்ட கையோடு சுராக்காவுக்கு அந்த அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி அவர்கள் திட்டமிடுகிறார்கள், லட்சியம் கொண்டிருந்தார்கள் பாருங்கள். அந்த துன்பத்திற்கும் மத்தியிலே நிலை குலையவில்லை, ஸ்தம்பிக்கவில்லை, மனம் கலங்கவில்லை. மாறாக இந்த உலகத்தில் நாம் சாதிக்க பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பும் நடைபெற்று விடுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படியானால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் கேட்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சில சமயம் அதிசயத்தோடு சப்பு கொட்டி கொண்டு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறதே, இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகள், இது கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இதை கேட்டுவிட்டு இது ஒரு புனிதமான நிகழ்ச்சி என்று நாம் நம்முடைய மனதில் எண்ணிக்கொண்டு அது அப்படியே மறந்து போகிற விஷயம் அல்ல. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மாறாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாம் சில படிப்பினைகளை, சில கருத்துக்களை பெற வேண்டும். நமக்கும் இப்படிப்பட்ட லட்சியம் வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக அவர்கள் உள்நாட்டிலே மட்டுமல்ல வெளிநாட்டிலேயும் கூட தொழிலகங்களை ஏற்படுத்தி கோடி கோடியாக சம்பாதித்து அவர்களும் நலமோடு வளமோடு வாழ்கிறார்கள். மட்டுமல்ல, ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய எத்தனையோ பெருமக்களை நாம் பார்க்கிறோமே. ஆரம்ப காலத்தில் அவருடைய நிலை என்ன? அவர்கள் தேநீர் கடைகள் வைத்திருக்கலாம், பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்திருக்கலாம். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பிளாட்ஃபார்ம்ல அருமை சகோதரர்களே, இந்த சமீபத்தில் தீபாவளி வருகிறது. அந்த காலகட்டங்களில் எல்லாம் ரோட்டிலே வைத்து துணிமணிகளை விற்று கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் மயிலாடுதுறையிலே சில தொழில் அதிபர்கள் ஒரு நேரத்தில் அப்படித்தான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அன்பான பெருமக்களே, கோடி செல்வங்களுக்கு அவர் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு லட்சியம் தான் காரணம். இந்த லட்சியம் நம்மிடத்தில் வேண்டுமே. நாம் சோம்பரிகளாக இருக்கக்கூடாது, சோனகிரிகளாக இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையை நாம் பொருட்டாமல் கருதாமல் இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹ் நமக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ நேமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறானே, அந்த நேமத்துகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை திருமறையில் சொல்லுகிறான். அப்ப ஹசிப்தும் அன்னமா கலக்னாக்கும் அபசா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அன்னக்கும் இலையினால் ஆத்துருஜவும், ஒரு நாள் நீங்கள் என்னிடத்தில் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் வாழ்கிறீர்களா? தான் தோண்டித்தனமாக வாழ்கிறீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அதாபன்னார். எங்கள் இறைவா, இந்த உலகத்தை நீ வீணானதாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவனாக இருக்கிறாய், நரக அதாபிலிருந்து எங்களை காப்பாற்று. இத்தனை சம்பவங்களை நிகழ்ச்சியில் நாம் சொல்லியிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் ஊன்றி பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த நோக்கம், குறிப்பாக இளம் வாலிபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிகவும் யோசிக்க வேண்டும். அவர்கள் நேரங்களை வீணாக்கக்கூடாது, தங்களுடைய ஆயுளை பறிகொடுத்து விடக்கூடாது. நாம் அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது, நம்முடைய குடும்பத்தை எப்படி முன்னேற்றி கொண்டு செல்வது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி படித்த பட்டதாரிகளாக உருவாக்குவது. அதே போன்று ஒவ்வொரு நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஸ்தாபனங்களை நாம் நிர்வாகம் பண்ணுகிறோமோ அந்த ஸ்தாபனங்களை அடுத்தடுத்து எப்படி முன்னேற்றி கொண்டு செல்வது. நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட ஸ்டேட்டுகளிலே பார்த்திருக்கிறோமா இல்லையா? சில பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. பன்னூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகளில் அந்த பாடசாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான அன்பு சகோதரர்கள் மாணவர்கள் படிக்கிறார்கள். அது ஆண்கள் பாடசாலைகள் மட்டுமல்ல, பெண்கள் பாடசாலை நிஸ்வான்களையும் கையில் எடுக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நிஸ்வான்களை மட்டும் கையில் எடுக்கவில்லை, ஸ்கூல்களையும் கையில் எடுக்கிறார்கள். ஸ்கூல்களையும் கூட அந்த பாடங்கள் உள்ளே பூந்து விட்டதை நாம் பார்க்கிறோமா இல்லை? இதெல்லாம் ஒரு லட்சியமா இல்லையா? பார்ப்பதற்கு ஒரு சான்றாக நமக்கு தெரியவில்லையா? எத்தனையோ பேர் எத்தனையோ வகையில வாழ்க்கையில முன்னேறி கொண்டு செல்லக்கூடியவர்கள் நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்க்க வேண்டும். எந்த விஷயத்திலே நாம் பார்க்க வேண்டும்? மார்க்க விஷயத்தில். ஆம்,
இவரை விட நாம் என்ன செய்ய வேண்டும், உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்று. அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, இந்த செல்வம் செல்வாக்கு அதை நாம் சம்பாதித்து அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே நமக்கு மேலே உள்ளவர்கள் அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நாம் பார்த்து நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். நமக்கு என்று சில லட்சியங்கள், குறிக்கோள்கள், சில அருமையான திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் பேசுகின்ற நோக்கம் அருமை சகோதரர்களே, ஆயுட்காலம் இருக்கிறதே ஒரு குறைந்த காலம்தான். அந்த காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், என்ன காரியங்களை செய்தோம், என்ன சாதனைகளை பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற என்ற சரித்திரங்களை படைத்தோம் என்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த முன்னோர்கள் நல்லோர்களுடைய அந்த முன்னோடியான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோமாக. இன்றைக்கு அன்பான பெருமக்களை, முக்கியமான ஒரு விஷயம், பலஸ்தீன் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலமெல்லாம் நாம் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்குத்தான் அரபு நாடுகள் ஒரு நல்வழிக்கு வந்திருக்கிறார்கள், விழிப்புணர்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருமே ஒன்று கூடி இதற்கான அந்த எதிர்ப்புகளை தெரிவிப்பது, பலஸ்தீன் பூமியை பாதுகாப்பது, இனியும் பலஸ்தீன் மக்கள் அவர்கள் இறந்து விடாமல், அவருடைய உயிர் பறிபோகாமல் ஆகாமல் பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பது என்கின்ற ஒரு உயர்ந்த முடிவுக்கு நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருந்தோமோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற ஒரு காலகட்டம் கனிந்திருக்கிறது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. எனவே நாம் பலஸ்தீன் மக்களுக்காக அதிகம் துவா செய்ய வேண்டும். இன்னும் இஸ்ரேல் அது மனம் திருந்தவில்லை. எத்தனையோ அட்டாக்குகளுக்கு அது ஆளானாலும் கூட திருந்தாத ஜென்மங்களாகத்தான் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திரிந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றானே, சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத வகையிலே நாம் அவர்களை விட்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் விட்டு பிடித்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தொடர்ந்து நாம் துவா செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் துவா செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு பலஸ்தீன் மக்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம், களிமா சொன்ன நாம், அந்த களிமா சொன்ன அந்த மக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமே. நம்மால் இயன்றளவுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய வேண்டுமே அருமை சகோதரர்களே. எனவே துவா செய்யுங்கள். வெகு சீக்கிரமாக இஸ்ரேல் பலஸ்தீனிலிருந்து வெளியாக வேண்டும். அந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டு மக்களுடைய உயிர் உடைமைகள், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் எல்லாமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று தாங்கள் மறக்காமல் துவா செய்யுங்கள். அன்பு சகோதரர், ஒரு 2 ரக்காத் தொழுதாவது நீங்கள் கையேந்தி கண்ணீர் கசிந்து தாங்கள் துவா செய்யுங்கள். கண்டிப்பாக துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் தங்களிடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா சம்பந்தமாக சில தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. அதில் சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பல விஷயங்கள் அது திருப்திகரமாக இல்லை. அது சம்பந்தமாகவும் நாம் யோசிக்க வேண்டும். வக்ஃபு அந்த திருத்த சட்ட மசோதா இருக்கிறதே, அது முறையான முறையிலே அது காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய வக்ஃபு சொத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக வேண்டும் தாங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் மனமுருகி கேட்கின்ற அந்த நல் துவாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.